படிக்கிற விஷயங்கள் எப்பயுமே உங்க ஞாபகத்துக்குள்ள இருக்கணும், மறக்காம இப்படி நேரத்துல பரீட்சை நேரத்துல அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். கடைசி வரைக்கும் தேவைப்படுற நேரத்துல நீங்க அதை ரிகால் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா இந்த காணொலியில ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் நான் உங்ககிட்ட டீச் பண்ண போறேன். நம்பிக்கையோட இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. நிச்சயமாக நீங்க மாற்றங்களை உணர்வீங்க. சோ பெற்றோர்கள், அண்ணன் அக்கா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே இந்த வீடியோ அனுப்பி இதை பார்த்து படிச்சுக்க அப்படின்னு சொல்லாம இந்த வீடியோ நீங்க முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிள்ளைங்க கிட்ட இதை காட்டி அவங்களுக்கு இதோட விளக்கங்களை கொடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களுக்கு. ஓகே, சோ 3 சிம்பிளான டிப்ஸ். ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 1 ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு ஃபார்முலா அல்லது ஏதாவது ஒரு சயின்டிபிக் வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க படிக்கிறது இந்த பரீட்சைக்காக மட்டும் இல்லைங்க. அதை ஒரு முறை முழுமையாக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரப்போற பரீட்சைக்கோ சரி, உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க டிப்ளமா டிகிரி இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறப்பையும் சரி, மறுபடியும் இந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ண தேவையில்ல. டைம் ரொம்ப சேஃப் ஆகும். ஓகேங்களா? சோ ஸ்டெப் நம்பர் 1, நீங்க ஆஃப்கோர்ஸ் ஒரு பாடத்தை அட்டென்ட் பண்றீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். உதாரணத்துக்கு இம்யூன் சிஸ்டம், இது பயாலஜி ஃபார்ம் 5ல இருக்கிற ஒன் ஆஃப் த டாபிக் இம்யூன் சிஸ்டம். ஓகேங்களா? சோ இந்த இம்யூன் சிஸ்டம் டாபிக் நீங்க படிக்கிறீங்க அல்லது கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. இது ஸ்டெப் நம்பர் 1. சோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நீங்க படிச்ச விஷயத்தை எளிமையான விளக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, நீங்க என்ன பாஷையில வேணாலும் படிச்சிருக்கலாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில உங்களோட நண்பர்கள் கிட்ட அதை ஒரு கதையாக விளக்க போறீங்க. ஓகே, சோ உதாரணத்துக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் டிஃபென்ஸை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா அது ஒரு கதையாக நம்ம விளக்க போறோம். சோ ஒரு நாட்டுக்கு எனிமீஸ் படையெடுத்து வர்றப்ப அந்த நாடை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் உதாரணத்துக்கு கண்ணு வழியாக அந்த எனிமீஸ் உள்ளுக்கு போறாம இருக்கிறதுக்கு லைசோசோம்ன்ற ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லேயர்ஸ் ஆஃப் மெம்பரன், ஓகேங்களா, அது வழியாக ப்ரொடெக்ஷன் இருக்கும். சோ ஏதாவது ஒரு இடத்துல அரண் உடைக்கப்பட்டுச்சுன்னா, அந்த டிஃபென்ஸ் வால் உடைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பிளட் கிளாத் மூலியமாக டிஃபென்ஸ் இருக்கும். நம்ம எந்த இடத்துலயும் பூராம இருக்கிறதுக்கு அந்த நாட்டை ஒரு வால் இருக்கும். அந்த வால் தான் ஸ்கின் அப்படின்னு இதை கதையாக சொல்லுங்க. ஓகே, இது முதல் கட்ட டிஃபென்ஸ். இந்த முதல் கட்ட டிஃபென்ஸ் உடைச்சு அப்பயும் உள்ளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ஆர்மி ஒரு அலாம் சிஸ்டம் ஆன் பண்ணுவாங்க. அதுதான் ஃபீவர். அந்த அலாம் சிஸ்டம் ஆன் பண்ண கையோட எல்லாமே அப்படி சூடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஆர்மியை அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அந்த ஆர்மிக்கு பேர் ஃபெகோசிட். ஸோ இந்த ஆர்மி என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அந்த எனிமீஸ் அப்படியே சூழ்ந்துருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபெகோசிட்டோசிஸ். அந்த ஃபெகோசிட் மைக்ரோ ஆர்கனிசம் சூழ்ந்திருக்கிறது. இந்த மாதிரி எளிமையான முறையில அதை ஒரு கதையாக உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க சொல்லணும். உங்ககிட்ட நீங்க சொல்லிக்கூடாதுங்க, உங்களோட நண்பர்கள் கிட்ட நீங்க சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அந்த சயின்டிபிக் டேர்ம்ஸை ஒரு கதையாக நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு அதற்கப்புறம் மறுபடியும் அந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணணும் நீங்க. ஓகே, ஸோ மறுபடியும் அந்த பாடத்தை